வலிமா, வலிமா, என் கூட நீங்க இவ்ளோ நாளா பழகி இருக்கீங்க. நான் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியல வலிமா. நான் எப்படி வலிமா இப்படி ஒரு தப்பு செய்வேன்? சத்தியமா கார்த்தி பிருந்தா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது வலிமா. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு நான் எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அது என் தங்கச்சிக்கு நான் பண்ற துரோகம் வலிமா. நீ செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவ ஆசைதான் பெருசு. அதனால கார்த்திக் கல்யாணமானவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை கூட்டிட்டு போய் அவனுக்கு கட்டி வச்சிட்ட. விஜிக்குன்னு யாரும் இல்லதானே? அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு கார்த்திக் கூட உன் தங்கச்சியை வாழ வைக்கலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. என்ன வலிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன வேற எப்படி பேச சொல்ற? இதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம்? ஒன்னா சேர்ந்து போவியா, அவன் தாலி கட்டுவானா, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது எப்படிமா ஏ வீரா? நீ என்ன சொன்னாலும் ஆமா சரி சரின்னு இன்னும் நம்புறதுக்கு என்ன அந்த பழைய இளிச்சவாய வள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் மாறிட்டேன்னு தோணுதா? நீ நிறைய மாறிட்டல்ல, அப்போ நானும் மாறிதானே ஆகணும். நீ உன் தங்கச்சிக்காக யோசிக்கிற, நானும் என் பிள்ளைங்களுக்காக யோசிச்சுதானே ஆகணும். ஆனா ஒண்ணு, விஜிக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிட. நீ உன் மனசு போல கார்த்திக்கு உன் தங்கச்சியை கட்டி வச்சிட்டல. இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நானும் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் விஜயை நாங்க எப்பவும் கைவிட்டுற மாட்டோம். இங்க பாரு, மேற்கொண்டு எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்ல. நீங்க இருந்து போலாம். வள்ளிமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவதான் தெரியலங்கறால, நம்ப மாட்டியா நீ? என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? ஐயோ, சப்போர்ட்லாம் இல்லத்த. அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன நீ என்ன வேணா பண்ணு, 4 அடி கூட அடிச்சுக்க. சம்பந்தமே இல்லாம அவன் மேல கோபப்படுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மாறா, உன்னை சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அதை தூக்கி உன் தலையில போட்டுக்கிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்றவன் தானே நீ? ஐயோ, இப்ப உன் பொண்டாட்டிக்காக வக்காலத்து வாங்கிட்டு அவ பண்ண தப்ப நீ பண்ணதா சொல்றியா? தேவையில்லாம அவளுக்காக பேசாத. நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. என்ன இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சை, நல்லாவே இல்ல. முன்னாடி எல்லாம் நாங்க வீராவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் உனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும், எங்களை வந்து சத்தம் போடுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? அதுக்கெல்லாம் தான் சேர்த்து கொடுத்தால உன் பொண்டாட்டி பெரிய பரிசா. அப்புறம் என்ன?